Hello friends, welcome to NTS Skill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் ஜாவாஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு என்னென்ன வேலை ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட், இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட், எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பான இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். So JavaScript placed directly in the HTML file without a .js file. எந்த ஒரு JS ஃபைலும் இல்லாமல் ஈவன் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேக் இல்லாமல் கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இன்லைன் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக HTML ஃபைல்லையே ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாவாஸ்கிரிப்டை நீங்கள் கால் பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட், ஓகேங்களா, HTML டேக்கில் ஆன் கிளிக் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. என்னுடைய சின்டாக்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் பாடி டேக்கில் ஏதாவது வந்துட்டு ஒரு இன்புட் எலமெண்ட்டோ ஃபார்ம் எலமெண்ட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன் கிளிக் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஜாவாஸ்கிரிப்டுக்கான மெத்தட், அது வந்துட்டு அலர்ட் மெத்தடாக இருக்கலாம், ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் ஏதாவது டைரெக்டாக உங்களால் கால் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. இதுதான் அதோடைய சின்டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ js inline .html அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. HTMLக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே டைட்டில் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன் inline js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பாடி டேக்கில் சிம்பிளாக வந்துட்டு ஃபார்ம் டேக் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபார்ம் டேக் எனக்கு இந்த ஆக்ஷன் என்ற ஆட்ரிபியூட் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் அதை delete பண்ணிக்கிறேன். ஃபார்ம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட், ஓகே, இன்புட் டைப் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் வேணாம், நான் டைரெக்டாக வந்துட்டு பட்டன் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. அதாவது நான் ஒரு பட்டனை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த பட்டனில் எனக்கு என்ன நேம் வரணும், அந்த பட்டன் மேலே எனக்கு என்ன நேம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு கிளிக் மீ அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா. இப்போ இதனுடைய அவுட்புட்டை பாருங்கள், எனக்கு ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. அந்த பட்டன் மேலே எனக்கு என்ன நேம் வந்திருக்குன்னா கிளிக் மீ அப்படின்ற ஒரு நேம் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் எனக்கு கிடச்சிருக்கு, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்ல கவனிங்க. இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எனக்கு வந்துட்டு நடக்கலை, ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், ஓகே. அலர்ட் டயலாக் வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். என்னென்னா ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். ஆன் கிளிக் அப்படின்ற ஆட்ரிபியூட் என்ன பர்பஸ்க்காகனா நீங்கள் உங்களுடைய பட்டனை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. எனக்கு என்ன ட்ரிகர் ஆக போகுது, நான் இந்த இடத்துல என்ன கால் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு ப்ரீடிஃபைன்டு மெத்தட், என்னென்னா அலர்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை இந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அலர்ட்குள்ளே இன்லைன் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஜஸ்ட்டு இந்த ஒரு டேட்டா மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இன்லைன் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு டேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட்டன் நான் எப்போ இந்த பட்டனை போய் கிளிக் பண்ணுறனோ அப்போ ஆன் கிளிக் இது எனக்கு ட்ரிகர் ஆகும், அதாவது இந்த அலர்ட் அப்படின்ற மெத்தட் எனக்கு கால் ஆகும். இந்த அலர்ட் அப்படின்றது ப்ரீடிஃபைன்டு மெத்தட், எங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ரீடிஃபைன்டு மெத்தட் தான் அலர்ட் அப்படின்ற மெத்தட். இந்த அலர்ட் மெத்தடை நான் கால் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாப்பப் வரும், ஓகேங்களா. அந்த பாப்பப்பில் எனக்கு இன்லைன் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும், தட்ஸ் இட். அந்த பாப்பப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற பட்டனும் கூடவே இருக்கும். சரி, இப்போ இதனுடைய அவுட்புட்டை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் மீ அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு பாப்பப் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற பட்டன் இருக்குது, அதில் இன்லைன் ஜேஎஸ் அப்படின்ற நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டும் இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் ஜேஎஸ் வந்துட்டு, அதாவது இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். பட் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இன்லைன் ஜேஎஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், ஓகேங்களா. அதனால் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஜேஎஸ் அல்லது எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஓகே. அப்போ ஏன் நீங்கள் இந்த இன்லைன் ஜேஎஸ் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது, இந்த வேலையை உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இந்த ஒரு டைப்பும் நான் இந்த இடத்துல கொடுத்தேன், ஓகே.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டெக்னாலஜியில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதை நான் கன்சிடர் பண்ணிவிட்டு என்னுடைய டைமை பொறுத்து உங்களுக்கு அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.